திமுக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக வேட்பாளர்கள் பட்டியல் எத்தனை மணி அளவுல வெளியிடப்பட இருக்கு? தமிழரசன், இன்று மாலை 5 மணிக்குள் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலையே பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில காரணங்களால் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை கோபாலபுரம் இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை பொருளாளர் ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அதே மட்டுமல்லாமல் மகளிர் அணி செயலாளரும் எம்பியுமான கனிமொழியும் ஆலோசனை நடத்தினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களுக்கு மேலாக அந்த ஆலோசனை என்பது நடந்தது. ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளர்களை மாற்றுவது குறித்து அந்த ஆலோசனை நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சற்று முன் செய்தியாளரிடம் பேசிய கனிமொழி இதனை தெரிவித்தார். இன்று மாலை வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே. இளங்கோவனும் இந்த கருத்தை தான் தெரிவித்தார். ஆனால் அவர் பேட்டியாக கொடுக்கவில்லை. ஆனால் இன்று மாலை கண்டிப்பாக வெளியிடப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக சார்பில் கடந்த 4ஆம் தேதியே வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு அந்த 3 இடங்களில் பொதுக்கூட்டங்களிலும் ஜெயலலிதா பேசிவிட்டார். இந்த நிலையில் திமுக தலைவருடைய பிரச்சார பயணங்கள்லாம் வகுத்துவிட்டன. அதேபோல திமுக பொருளாளருடைய பிரச்சாரமும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தொடங்குவதாக இருக்கிறது. இந்த நிலையில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு நாளை அந்த வேட்பாளர்கள் எல்லாம் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழரசன், காங்கிரஸ் சில தொகுதிகளை மாற்றி கேட்கக்கூடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிற நிலையில் திமுக வேட்பாளர் பட்டியலில் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறதா? ஏற்கனவே காலையிலிருந்து அது போன்ற செய்திகள் உலாவண்ணம் இருக்கின்றன. அதுபோல் தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முகுல் வாசினி கோபாலபுரத்தில் நேரம் ஒதுக்க கேட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் கோபாலபுரத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இதுவரை அது போன்ற எதுவும் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை மாலையில் இருக்கும் பட்சத்தில் அது குறித்தெல்லாம் பேசிவிட்டு தொகுதிகள் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. குறிப்பாக ஆர்கே நகரை பொறுத்தவரை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா போட்டிருக்கிறார். அதிமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சியாக கூடிய திமுகவை சேர்ந்தவர்கள் தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் குஷ்புவுக்கு போட்டியிடப்பட்டால் அவர் ஏற்கனவே தலைமை விருப்பினால் போட்டியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதெல்லாம் இன்று மாலை தெரிய வரும் என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவர்கள் பலமுறை பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள். திமுகவுக்கு என்று 4 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டு குழு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் 8 பேர் கொண்ட குழு இருக்குது. அவர்களெல்லாம் பல முறை பேசி அமர்ந்து அந்த 41 தொகுதிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதையும் அறிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் தொகுதி மாற்றம் என்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவே என்று திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் அந்த முகுல்வாசினிக்கு நேரம் ஒதுக்கப்படும் பட்சத்தில் அது ஆலோசனைக்கு பிறகு சில மாற்றங்கள் ஏற்பட்டால் அது குறித்து அப்பொழுதுதான் நம்மளால் சொல்ல முடியும். தெளிவாக தற்போது சொல்ல முடியாது. தற்போது வரை திமுக கூட்டணியில் 58 இடங்கள் கூட்டணிக்காக 61 இடங்கள் கிட்டத்தட்ட 61 இடங்கள் திமுக கூட்டணியில் கூடிய பல்வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 173 இடங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 6 இடங்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தோழமை கட்சிகளாக இருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த தேர்தலில் 179 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், இந்த வேட்பாளர் பட்டியல்ல புதுமுகங்களுக்கும் மகளிருக்கும் எந்த அளவுக்கு வாய்ப்பு தரப்படும் எதிர்பார்க்கப்படுது? கண்டிப்பாக திமுக நேர்காணல் என்பது கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஒரு தொகுதிக்கு 20லிருந்து 25 பேர் வரை மனு செய்திருந்தார்கள். ஒவ்வொரு 4000க்கும் அதிகமானவரும் அந்த நேர்காணல் என்பது திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் தினமும் நாள்தோறும் நடத்தப்பட்டது. ஒரு சில தொகுதிகளில் தான் ஒருவர் வேட்புமனு செய்திருந்தார். அந்த ஒருவருக்கும் நேர்காணலும் நடைபெற்றது. குறிப்பாக காட்பாடியை பொறுத்தவரை துரைமுருகன், அதே போல திருவாரூர் தொகுதியை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே மீண்டும் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு திமுக தலைவர் கருணாநிதி ஏற்பட்டிருக்கிறது. அதே போல கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரை ஸ்டாலின் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் கொறடாவாக இருக்கக்கூடிய சக்கரபாணி போட்டியிடு அவர் மட்டும்தான் நேர்காணலில் பங்கேற்றிருந்தார். அதே போல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் மனு செய்திருந்தார். அவருக்கு மட்டுமே நேர்காணல் நடைபெற்றது. அதே திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு போட்டியிடுவார் என்று தெரிகிறது. அவரிடம் மட்டுமே நேர்காணல் நடந்தது. மற்றொருடம் நேர்காணல் நடந்தது. ஆனால் மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் அவருக்கு தான் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல தங்கம் தென்னரசு அவருக்கும் திருச்சுழி தொகுதி ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. அது மட்டும் சைதாப்பேட்டை துறை மா சுப்பிரமணியத்திற்கும் துறைமுகம் தொகுதி சேகர்பாபு அந்த மாவட்ட செயலாளர் அடிப்படையில் ஒதுக்கப்படுவதாக தெரிகிறது. இருந்த போதிலும் இந்த முறை கூடுதலாக இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மகளிர் அணி செயலாளர் கனிமொழி ஒரு பேட்டியில் இருந்தார். மகளிர் அணிக்கு இந்த முறை கூடுதலாக இடம் கேட்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த வேட்பாளர் பட்டியல் இருக்கும் என்று சொல்கிறார்கள். புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக அளவில் படித்தவர்களுக்கும் அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழரசன், திமுக வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. அது குறித்த உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.